சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம். ஆகஸ்ட் 4. துரும்பையா பார்ப்பது? நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடி மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். மத்தேயு 7:1. நாம் ஆள்காட்டி விரலை பிறருக்கு நேராக நீட்டி அவர்களை குறை சொல்லும் போது மற்ற 3 விரல்களும் நமக்கு நேராக நீட்டப்பட்டுள்ளன என்பதை மறந்து விடுகிறோம். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை பார்க்காமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கும் துரும்பை பார்க்கிறது என்ன என்று நமது ஆண்டவர் சவால் விடுகிறார். மத்தேயு 7:3-5 வரை. நாம் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நாமும் தீர்க்கப்படுவோம். நாம் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே நமக்கும் அளக்கப்படும் என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். மத்தேயு 7:2. மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, சாக்கு போக்கு சொல்ல இடமில்லை. நீ குற்றமாய் தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். கடவுளுடைய நியாயமான தீர்ப்பும் கோபமும் வெளிப்படும் நாளிலே உனக்காக தண்டனையை குவித்துக் கொள்கிறாயே. ரோமர் 2:1-5 வரை. இறைமக்கள் மீது குற்றம் சாட்டுதல் சாத்தானின் குணம். வெளிப்படுத்தும் விசேஷம் 12:10. மற்றவர்களை விட நான் நல்லவன் என்ற எண்ணம் வந்தாலே நமது பக்தியெல்லாம் வீணானது என்றுதான் பொருள். யாக்கோபு 1:26. அப்படி நினைத்த பரிசேயனின் ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லையே. லூக்கா 18:11-14 வரை. ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேலானவர்களாக எண்ண வேண்டும். பிலிப்பியர் 2:3. கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ரோமர் 12:10. மற்றவர்களிடத்தில் உண்மையான மனதுடன் நாம் அன்பு கூறும் போது அவர்களது குறைகள் நமக்கு பெரிதாக தெரியாது. அன்பு எல்லா பாவங்களையும் மூடும். நீதிமொழிகள் 10:12. விசுவாசத்தில் பலம் குன்றியவர்களை அணைத்துக் கொள்வதுடன் அவர்களது மனதில் உள்ள ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்க கூடாது என்றும் அறிவுறுத்தப்படுகிறோம். ரோமர் 14:1. இறைப்பணியாளர் யாரையும் அவதூறு பண்ணக்கூடாது. அவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நாம் யார்? அவர்கள் நின்றாலும் விழுந்தாலும் அவர்களுடைய ஆண்டவருக்கே அவர்கள் உத்தரவாதிகள். அவர்களை நிலைப்படுத்த கடவுள் வல்லவராயிருக்கிறார். ரோமர் 14:4. நம்முடைய குறைகளை பிறர் கூறி திரிவதை நாம் விரும்புவதில்லையே. அப்படியானால் நாம் ஏன் பிறருடைய குறைகளை கூறி திரிய வேண்டும்? ஆதலால் மனிதர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். மத்தேயு 7:12. நாம் மற்றவர்களிடம் இரக்கமற்று நடந்து கொண்டால் நமது மூடத்தனத்தை நாம் புரிந்து கொள்ளும்படியான சூழல்களை கடவுள் நமது வாழ்வில் கொண்டு வருவார். நம்மை நாமே அடிக்கடி பரிசீலித்துக் கொண்டால் மற்றவர்களிடம் குறை காண நமக்கு நேரமில்லாமல் போகும். பூரண பரிசுத்தரே, நீர் ஒருவரே எல்லாம் அறிந்தவர். உம்மால் மட்டுமே நியாயமாய் தீர்ப்பளிக்க முடியும். அந்த வேலையை நான் கையில் எடுத்து உமது கோபத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டாம்.